இன்னைக்கு வைகாசி விசாகம் கைலாசத்துல முருகன் பிறந்ததா சொல்லப்படுற நாள். காலையில இருந்து எந்த பிளானுமே இல்லை. சாயங்காலம் கண்டிப்பா முருகனை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. சரின்னு 2:30க்கு படுத்து எழுந்துச்சா மணி 6 ஆயிடுச்சு. கடகடன் கிளம்பி பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. பாக்குறதுக்கே அவ்வளோ ரம்யாவும் அவ்வளோ அழகாவும் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, யாருமே வரலன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. கோயிலை பார்க்க பார்க்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பிரகாரத்தை ஒரு தடவை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறமா சன்னதியில இருக்கிற முருகனை தரிசனம் பண்றதுக்காக நாங்களும் கிளம்பியாச்சு. வழியில பிள்ளையாரு, சிவன், பைரவர் நிறைய சாமி இருந்தாங்க. எல்லாரையுமே கும்பிட்டு முடிச்சுட்டு நடக்க நடக்க முதுகு வலி தாங்க முடியல. எப்படியோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைன்ல போய் நின்னாச்சு. லைனுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லைட்டா அப்படியே நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே போய் தரிசனம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட வாகனமான மயிலையும் கொடிக்கம்பத்தையும் ரொம்பவே கும்பிட்டாச்சு. கொடி கோபுரத்தை பார்க்கறதும் கோயில் கோபுரத்தை பார்க்கறதும் கோடி புண்ணியத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒண்ணுதான் இதுவும். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இவரை பார்த்தா இவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்கல. ஃபர்ஸ்ட் கோயிலா வேண்டவே வேண்டாம்னு சொன்னவர் முருகனை கும்பிட சொன்னா அவர் அப்பாவோட வாகனமான பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் கும்பிட்டா போதும் அப்படின்னா பாகுபலி மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாத்தையுமே முடிச்சுட்டு சன்னதியில இருக்கிற முருகனை கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா கட்டிக்கிட்டு இருக்கிற போய் சன்னதியெல்லாம் கும்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த தெப்பக்குளத்துல அந்த லைட்டோட வெளிச்சம் ரொம்ப சூப்பரா விழுந்துச்சு. இங்க கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இன்னொரு கோயிலுக்கும் போனோம். அது கோயம்புத்தூர்ல இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியும். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதை நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.